இவங்களை சாகடிக்கிறதுக்கு இல்லை, வாழ வைக்கிறதுக்காகத்தான் இந்த மேசியா ஜப வீட்டில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, எல்லாரும் நீங்கள் ஊழியக்காராக மாறணும். அது அவங்களுடைய வாஞ்ச விருப்பம்தான். ஆமென். ஆனால் ஊழியக்காரராக மாறி இங்கேருந்து ஆளை ஈர்த்துன்னு போயிடக்கூடாது. வெளி இடத்துல போய் ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு கிளை சபையை உருவாக்கணும். அதுதான் உண்மையான ஒரு ஊழியம். ஆமென் சொல்லுங்களேன். ஸோ இந்த நாட்களில் என்னை அழைத்த அருமையான பாஸ்டர் அம்மாவுக்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அவங்க சொன்ன காரியங்களை நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்க. எவ்வளோ கரடு மேடு பிரச்சனைகள், வேதனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் கடக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்னும் அந்த கிருபை அவங்களையும் நடத்தும், உங்களையும் நடத்தும். நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்கா, பாஸ்டர் அம்மாவையோ ஊழியக்காரை குறித்து யாரும் குறை சொல்லக்கூடாது. ஒருவேளை இதை சொல்கிறதுக்கு அந்த அம்மா சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆமென். ஸோ ஏன் அப்படின்னா, ஒரு ஊழியம் வளரணும் அப்படின்னா ஒரு வேளை ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாம் ரெண்டு இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் அதை பார்த்து கொள்வார். நீங்கள் சபையில் விசுவாசிகளாக இருக்கணும். ஆண்டவருக்காக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும், கொடுக்கணும், உழைக்கணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவனுடைய பக்கமாய் கொண்டு வந்து சேர்க்கணும். வார்த்தையை வரல பாருங்க. அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு வாசிக்க வேண்டிய ஒரு வேத பகுதி மிக 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம எடுத்து யாராகிலும் ஒருவர் வாசிக்கலாம். நான் தொடர்ந்து ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபித்து கடந்து செல்லும்படியாய் வாஞ்சிக்கிறேன். ஒரு நிமிஷம். இப்போ வாசிச்சுமா? ஆகாயா மிகவா? ஆகாய் 2:9. சாரி, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும். ஆமென். பாஸ்டர் ஐயா அவர் ஊழியத்தை செஞ்சுட்டு போயிட்டார் மகிமையா. ஆமென். ஆனா தொடர்ந்து இந்த ஊழியம் அதை விட 2 மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அவர் விரும்புகிறார். ஆமென் சொன்ன 4 பேருக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸோ அந்த வசனத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. பிந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. இந்த இடத்துல என்னவா? சமாதானம் இருக்கும். நீங்க எல்லாம் சமாதானமா இருக்கீங்களா? சத்தம் வரல, பேசணும். ஆமென். எல்லாம் சமாதானமா இருக்கிறீங்களா? சமாதானம்னு பேரை வச்சிருப்பாங்க அக்கா, சமாதானம் இருக்காது. ஆபிரகாம்னு பேரை வச்சிருப்பாங்க, விசுவாசம் இருக்காது. கண்ணாயிரன் பேரை வச்சிருப்பாங்க, ஒரு கண்ணு டோரையா தான் இருக்கும். பேருக்கு ஏற்றார் போல நம்ம வாழணும். ஆமென். இவ்விடத்தில் என்ன உண்டு அப்படின்னா சமாதானம் உண்டு. ஸோ இந்த நாளில் ஒரு சில காரியங்களை நான் சொல்லி கடந்து செல்லும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். 5 விதமான வீட்டை குறித்து நான் சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. இது என்னது? இது தேவனுடைய வீடு. ஆமென். இது தேவனுடைய வீடு. இந்த தேவனுடைய வீட்டில் என்ன இருக்கும்? ஸ்பீக்கர் இருக்கும், கீபோர்டு இருக்கும், மைக் இருக்கும், பாஸ்டமா இருப்பாங்க. தேவனுடைய வீட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்தில் என்னெல்லாம் நடக்கும்? ஆராதனை நடக்கும், அப்புறம் ஜெபம் நடக்கும், வேதத்தை தியானிப்போம், ஆராதனை இருக்கும். அந்த அப்படிப்பட்டதான காரியத்தை செய்யும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கி வரும், நம்மளை நிரப்பும், நம்மளை மகிமைக்குள்ள நடத்தும். ஆமென். ஸோ ஒரு சில காரியங்களை உங்களோட கூட சொல்லி நான் கடந்து செல்லும்படியாய் வாஞ்சிக்கிறேன். உங்கள் வேத புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்கள். முதலாவது வீடு அப்படின்னு எடுத்துக்கினா 5 விதமான வீட்டில் முதல் ஒரு வீடு என்ன அப்படின்னா நம்ம வசிக்கிற வீடு. சொல்லுங்க. 2வது வீடு உள்ளமாகிய வீடு. 3வது வீடு குடும்பமாகிய வீடு. 4வது வீடு ஆலயமாகிய வீடு. 5வது வீடு பரலோகமாகிய வீடு. இந்த 5 இடத்துலையும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஸோ அதை ஒன்று ஒன்றா சொல்லி
அவங்க சொன்ன நேரத்துக்குள்ளே நான் முடித்து தரும்படியாய் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு இந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவர் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று கவனிங்க. இங்க இந்த சம்பவம் நிறைய முறை பாஸ்டமா பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க தானே? என்ன பண்ணாங்க? சகேயை பற்றி சொல்லியிருப்பாங்க. சகேயை பற்றி தெரியுமா? சகே எப்படிப்பட்டதான ஆளு? குள்ளமான மனுஷன். அதுக்கப்புறம் துட்டு என்ன பண்ணுவார்? கலெக்ட் பண்ணுவார். அது 1க்கு 4 வாங்குவார். இந்த வேலை அப்படி யாருன்னா இருக்கீங்களா? இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அம்மா நிறைய பிரசங்கம் பண்ணி உங்களை கலைச்சி விட்டுருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸோ இந்த சகேயு எப்படிப்பட்டதான ஒரு மனுஷன்? குள்ளமான மனுஷன். காட்டாத்தி மரத்தில் அவன் ஏறி இயேசுவை பார்த்தான், இயேசுவும் அவரை பார்த்தார். ஆமேன். பார்த்துட்டு அவர் சொன்னார், என்ன சொன்னார்? சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, நான் என்ன செய்ய போறேன்? உங்க வீட்டில் தங்க போறேன். ஆமேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. முதலாவது நம்ம வீட்டில் இயேசு தங்கணும். இயேசு தங்கினா என்ன நடக்கும்? அப்படியா? எடுத்த உடனே சமாதானம். சகேயுக்கு வாங்க. சகேயு வீட்டில் போய் இயேசு தங்கின உடனே மாற்றம். பாவத்தை விட்டு எல்லாரையும் வரி வசூல் பண்ணி நிறைய துட்டு சேர்த்து வச்சுட்டு இருந்தான். ஆண்டவரே, நான் யார் இடத்துலயாவது எத்தனை அநியாயமாக வாங்கினது உண்டானால் அதை நான் என்ன செய்கிறேன்? திருப்பி கொடுத்துட்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு நம்முடைய குடும்பங்களில் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ரட்சிப்பு. அது மாத்திரமல்ல, மன மாற்றம் நமக்கு உண்டாகி இருக்கணும். ஆமேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அது முக்கியம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லாவற்றிலும் மாற்றம் உண்டாகணும். நம்ம வீடுகளில் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஜபம் இருக்கணும். சொல்லுங்களேன், என்ன இருக்கணும்? ஜபம் இருக்கணும். இல்லை காலையிலேருந்து ஜபம் பண்ணுவீங்களா? நல்ல பழக்கம் உண்டா? காலையில் எழுந்திருக்கிற பழக்கம் இல்லை? காலையில் எழுந்த உடனே மொபைல் எடுத்து அப்படியே ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ஜபம் பண்ண போருமா? நீங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிச்சிங்கன்னா 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லி கடந்து போகிறேன். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் என்ன செய்கிறேன்? அதிகாலையில் என்னை தேடுறவங்க கண்டடைவாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்குமா? அதுக்கு அடுத்த வசனத்தில் கனம், நிலையான பொருள், ஆஸ்தி எல்லாம் கிடைக்குமா? காலையில் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தா இந்த நிலையான பொருள், ஆஸ்தி எல்லாம் எதுவும் வராது. ஆமேன். அந்த தூக்கம் நம்மளை என்ன உண்டு பண்ணோம்? தரித்திரத்தை உண்டு பண்ணோம். சாபத்தின் அப்பத்தை சாப்பிட்றவங்களா தான் நம்ம இருப்போம். ஒரு வீடு, அந்த வீடு ரட்சிக்கப்பட்ட வீடு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள எப்பொழுதும் ஜப சத்தம் துணிக்கிறதா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. விசுவாசமா வரும்போது ஆமேன் சொல்லிக்கினே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணிக்கும். நான் எங்க சர்ச்சில் காலைல தான் சொன்னேன், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமர்களை வீட்டில் எப்பொழுதும் ஜப சத்தம் இருக்கணும். கடாய் சத்தமோ கரண்டி சத்தமோ கேட்கக்கூடாது. புரிஞ்சிச்சா? அல்லேலூயா. சோத்திரம் இயேசுநாதா, வெற்றி கொடி பிடித்திடுவோம். இப்படிலாம் பாட்டை பாடி பாடி நம்மளை என்ன செய்கிற? பிசாசு எதுவும் ஆளுகையும் செய்யக்கூடாது. ஸோ இங்கே சகேயு இருந்த வீட்டுக்கு இயேசு கடந்து போனார். அந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. நம்ம கேட்கணும், ஆண்டவரே எங்கள் வீட்டில் என் கூடவே எப்பொழுதும் இருங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். இப்போ உங்களாண்ட ஒரு கேள்வியோடு நான் கடந்து போகிறேன். இயேசு இந்த இடத்துல நின்று உங்களை பார்த்து நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் நீங்கள் என்ன கேட்பீங்க? எப்பா எல்லாத்தையும் முடிச்சிச்சுப்பா. இல்லை, இயேசு இந்த இடத்துல நின்று நான் உனக்கு என்னம்மா செய்யணும்னு கேட்டால் இந்த பாப்பா சொல்லுது, நான் அதை கேட்கல. இயேசு இந்த இடத்தில் நின்று நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு உங்களை பார்த்து கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டேன். கடகன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இனி நீ விட்டுரு, உன் சப்ஜெக்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்தது மல்லிகா சிஸ்டர் சொல்லுங்களேன். ஒரு சிரிப்பு. அடுத்தது
ஏசு இங்கே வந்து தம்பிமாருங்க சொல்லுங்கள், ஏசு இங்கே வந்து நின்று நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுறீங்கல்ல, காலையில் ஜெபம் பண்ணுறீங்க, இதை கொடுங்க ஆண்டவரை, அதை கொடுங்க ஆண்டவரை. எவ்வளோ தொல்லை பண்ணுறோம் நம்ம. மல்லிகடை லிஸ்ட்டு கூட அப்படி இருக்காது, அதை விட பெரிய லிஸ்ட்டாக இருக்கும். சரி, அது இருக்கட்டும். இயேசு இங்கே வந்து நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இயேசுவின் இடத்தில் நீங்கள் என்ன கேட்பீர்கள்? யாரு அந்த அம்மா சொன்னாங்க, ஆத்துமா ஆதாயம். ஓகே, அடுத்தது நீங்கள் என்னப்பா ஐஃபோன் வேணும்னு கேட்பீங்களா? எதுனா சொல்லுங்கப்பா. உறவினர்கள் ரட்சிக்கப்படணும். ஐயா நீங்க ஓ சூப்பர், பிரைம் மினிஸ்டர் ஆகணும். அடுத்தது நல்லா இருக்கு. அடுத்தது சொல்லுங்க. பின்னாடி ஏசுனார் வந்து பார்த்துட்டு இது ஒன்றும் கேட்கல போப்பான்னு திரும்பி போயிடுவார். ஐயா சொல்லுங்க. இந்த பக்கம் யாரோ சொன்னீங்க, ஐயா சொல்லுங்க. உங்கள் கணவர் ரட்சிக்கப்படணும். இன்னும் நான் சொல்கிற பாயிண்ட்டுக்கு வரல, அதனால தான் கேட்டுகிட்டே இருக்கேன். ஐயா நீங்கள் போதகர் ஆகணும். ரைட். பரிசுத்தமா பரிசுத்தம் வேணும்னு கேட்பீங்க. ஓகே குட். அடுத்தது என்ன ஜப்பா நீ என்ன கேட்ப? உங்கள் அம்மா எங்கே அழகானா இருக்காங்களா? தோத்துறோம். நீங்கள் என்ன கேட்பீங்க? என்னப்பா எல்லாம் அப்படியே சிரிக்கிறீங்க? பயந்துட்டாங்களா? தோத்துரும். அவங்க பயப்பட மாட்டாங்க, என்ன தான் பயப்பட வைப்பாங்க அவங்க. ஸோ நல்லா கவனிங்க. இயேசு இந்த இடத்தில் வந்து நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் எல்லாம் ஒரு சில ஆட்கள் தான் சொன்னீங்க. ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் லெவலில் போயிட்டார், ஒருத்தர் பாஸ்டர் லெவலில், ஒருத்தர் பரிசுத்தத்தை கேட்குறாரு. ஆரம்பத்திலே பாப்பா சொல்லிச்சு நான் பரலோகம் போயிடணும், மரித்த பிறகு பரலோகத்துக்கு போயிடணும். அல்லேலூயா. நீங்கள் எதுவும் சொல்லவே காணா? சொன்னீங்களா? எதுனா சொல்லுங்களேன் உங்கள் பாட்டு. எதுவும் சொல்ல மாட்டீங்க. நான் எங்கள் தம்பிமார்களுக்கு சொன்னால் இவர் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னீங்க? என் உறவினர்கள்லாம் ரட்சிக்கப்படணும். நல்லா கவனிங்க. நீங்கள் இயேசுவின் கையை பிடிச்சிங்கன்னா நீங்கள் விட்டுருவீங்க. ஆமாவா இல்லையா? அவர் தான் நம்ம கையை பிடிக்கணும். அந்த அம்மாவுக்கு அவர் கையை பிடிச்சிட்டாரு. அதனால தான் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அதை செஞ்சுட்டு வர்றதுக்கு கிருபையை தந்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. இயேசு இங்கே வந்து நான் உனக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் சொன்னது எல்லாமே இமைக்குரிய காரியங்கள். ஆமென். ஹலோ இருக்கீங்களா? சொன்னது எல்லாமே இம்மைக்குரிய காரியம். நம்ம சொல்லணும். இயேசு இங்கே வந்து நின்றால் நாம் என்ன கேட்கணும் தெரியுமா? இயேசுவே என் கூடவே இருங்க ஆண்டவரே. அவர் கூட இருந்துட்டார்னா கூட ஆசீர்வாதம் தருவார். ஆமேன் சொல்லுங்கப்பா. எல்லாம் துட்டு கொடுத்து கேட்குற மாதிரி ஆமேன் கேட்க வேண்டியது இருக்குது உங்களாண்ட. அல்லேலூயா. இயேசு இந்த இடத்துல வந்து நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இயேசுவே என் கூடவே இருங்க ஆண்டவரே. ஆமேன். அவர் கூட இருந்துட்டாருன்னா நீ பண்ணுற ஜபத்துக்கு எல்லாத்துக்கும் பதில் தருவார். அல்லேலூயா. அதான் ஒருத்தர் ஒரு பக்தன் இப்படியா பாண்டாரு, கேட்டதை எல்லாம் தருவார் இயேசு ராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே, அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி தருவார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம சகேவி வீட்டுக்கு கடந்து வருவோம். ஆமென். எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசு யாரை தேடி வந்தார்? சரி, அது சப்ஜெக்ட். யாரை தேடி இயேசு இந்த பூமிக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து உலகத்தில். நீதிமானுக்காக வந்தாரா பாவிக்காக வந்தாரா? பாவிக்காக தான் வந்தார். இயேசு அந்த சகேவி வீட்டுக்கு போகும்போது இவர் என்ன பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரு அப்படி என்ன பண்ணாங்க எல்லாரும் சொன்னாங்க. அவர் போனதுனால தான் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு நீங்கள் போகும்போது இயேசுவே எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, நீங்கள் எப்பவும் இருங்க, ஆனால் படம் ஒன்று மாட்டிட்டு இயேசு அவன் வீட்டில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது விளங்குதா? படம் மாட்டிட்டு இவர் தான் இயேசு, இவர் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறார் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவர். ஆமென். கைகளினால கட்டப்பட்ட இடங்களில் கிடையாது, இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க. முதலாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்கா, நாம் வசிக்கிற வீட்டுக்கு இயேசு கடந்து வரணும். சகேயி வீட்டுக்கு இயேசு கடந்து போனார், அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, அவன் பாவ உணர்வு அடைந்தான், அதுக்கப்புறம் அவன் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆமென். சரி, ரெண்டாவது ஒரு வீடு, உள்ளமாகிய வீடு. என்ன வீடு? வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:26. சரியா வெளிச்சம் தரல எனக்கு. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. என்ன தாத்தா? உன் இருதயத்தை எனக்கு. இதுதான் ரொம்ப மிஸ்டேக்கா இருக்குது இப்போ. ஆமென்.
நீங்கள் முழுசாக ஆண்டவருக்கு இந்த இருதயத்தை கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் உங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். இந்த இருதயம் ஆண்டவர் கொடுத்துருக்குறோமா? இந்த தேவா நான் எதனால் விசேஷம் பாட்டு கேட்டிருக்கீங்களா? அந்த அண்ணா எனக்கு ரொம்ப நல்ல ஒரு பிரிச்சுவல் அண்ணா. அவர் ஒரு முறை கல்பாக்கத்தில் அணுமின் நிலையத்தில் அவர் வேலை செஞ்சிருந்தார். அந்த கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் வேலை செஞ்சுட்டு பஸ்ஸில் வரும்போது ஒரு பஸ்ஸில் உட்காந்துட்டு அப்படியே வந்திருக்கிறார். எல்லா பசங்களும் ஏறி இருக்கணும், கச்சா மச்சான்னு கத்திக்கிட்டே இருந்திருக்கணும். அதில் ஒருத்தன் சொன்னானா, மச்சான் அவன் இருக்காளே என் இருதயத்தை கொள்ள அடிச்சிட்டாடா. ஆமென். அவங்க ஒன்றா அடிச்சுட்டு போட்டோம். ஆனால் நம்ம இருதயத்தை முழுசாக என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். அந்த அண்ணா அப்புறம் சொன்னார், என்னங்க நான் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் அவரை. அவர் சொன்னார், நான் ஒரு பாட்டை எழுதிட்டேன்பா அப்படின்னார். என்ன பாட்டு அப்படின்னா, உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதா உந்தன் பிள்ளையாய் நானும் என்ன செய்யணும்? மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதணும்னு சொன்னார். ஸோ எனவே இந்த நாளில் நம்முடைய உள்ளத்தை யாருக்கு கொடுக்கணும்னா ஆண்டவருக்கு முழுசாக கொடுக்கணும். நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு இருதயத்தை முழுசாக கொடுத்தவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்ல மாட்டாங்க? யாரையும் குறித்து பக்கத்து யாரையும் குறித்து குறை சொல்ல மாட்டாங்க. நல்லா சொல்லுங்கள். யாரையும் குறித்து பொய் சொல்ல மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க? எப்பொழுதும் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. ஸோ என்ன வார்த்தை பேச மாட்டாங்க? கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்படலாகாது. இன்னைக்கு காலையில் எங்கள் சர்ச்சில் சொன்ன ஒரு காரியத்தை, அப்போல்லாம் நாதா புருஷனை நாதா, அப்புறம் என்னெல்லாம் கூப்பிடுவாங்க? எஜமானனே ஆண்டவனேன்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏங்க அப்படி போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? ஏய் இப்போ என்ன ஆயிடுச்சு? தான் பாருங்கள். ஒரு இடத்துல டீ கடையில் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். ரெண்டு சகோதரி ஹஸ்பண்ட், அவங்க 2 பேரும் ஃபேமிலி தான் உட்காந்து என்ன பண்ணுங்க, டீ சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அதுங்களுக்குள்ளே ஏதோ சண்டை வந்துருச்சு. அந்த அம்மா சொல், டேய் வாய் மூணு கம்முன்னுறா அப்படின்னு. கடைசியில் யாருன்னு பார்த்தா அவங்க புருஷன். அல்லேலூயா. ஸோ நல்லா கவனிங்க. இந்த வாயை ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? டெடிகேட் பண்ணணும். உங்களுக்கு தெரியுமா ஏசாயா? தெரியுமா ஏசாயா? யார் அவரு? தீர்க்கதரிசி. கரெக்டாக சொன்னீங்க. கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசி. ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் இருக்கும். வாசிக்க வேண்டாம், வாசிச்சுன்னா நம்ம போயிட்டே இருப்பேன். அதனால் நான் சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்கிறேன். அந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். அசுத்த உதடு உள்ள ஒரு மனுஷன். ஆமென் சொல்கிறாரா இல்லையா? அதை என்ன நடந்துச்சுங்க? ஒரு தேவதூதன் கடந்து அந்த நாவை தொட்டான். அவர் பரிசுத்தம் அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் தான் சொல்கிறாரு ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில், நமக்கு ஒரு 9:6 நமக்கு ஒரு, இவர் எப்படி இருந்த ஆளு? நாமளும் அப்படி தான். அப்போ பின்னாடி இயேசு அறியாத நாட்களில் என்னெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்திருப்போம். ஆமென். அல்லேலூயா. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். ஆமென். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கணும். குடும்பத்தை சந்தோஷமாக நடத்த பழகி கொள்ளணும். ஆமென். யாரும் எழுச்சவங்கெல்லாம் கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். புருஷன் ஒரு வார்த்தை சொன்னால் மனைவி 5 வார்த்தை சொல்லணும். இல்லைன்னா அந்த சகோதரிக்கு தலை 2 வெடிச்சு போயிடும். என்னங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? பழகி கொள்ள வேண்டும். ஆமென். ஸோ ஆண்டவர் நம்மளால எதிர்பார்க்குற ஒரு காரியம்னா இந்த உள்ளமாகிய இந்த இருதயமாகிய இடத்துல அவர் தங்கணும்னு சொல்லி பிரயாசப்படுறார். ஆமென் சொல்லுங்க. சில பேர் ரட்சிக்கப்பட்ட ஆளுக்கே பேய் ஆடுது. ஏன் ஆடுது? அதுவும் ஆட்டு போகுது. ரட்சிக்கப்பட்டாச்சு, சபைக்கே வருதுன்னா நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ரட்சிக்கப்பட்ட ஆளுக்கு பிசாசு ஆடுது. ஏன் ஆடுது? ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன். சொன்னா இருப்பார். இருதயத்தில் என்ன இல்லை சொல்லுங்களேன். ஏசப்பா அங்கே இருதயத்தில் இடம் இல்லை. கரெக்ட், இடம் இல்லை. அதனால தான் அது எங்கே ஆடுது? உங்களுக்கு இந்த கானா பாலா தெரியுமா? தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? சில பேருக்கு தெரியல போல. எனக்கு பாரு 2 கையும் தூடுற நல்லாவே தெரியும் பாஸ்டர். அதுக்கப்புறம் சொல்ல சாத்தானும் சபையில் ஆடுறான். சப்பா பேரை சொன்ன தலை தெரிச்சு ஓடுறான். ஏன் ஆடுறான்? ரட்சிக்கப்பட்டாச்சு, உன் வாய் சரியில்லை. ஆமென். கண்ணு சரியில்லை. இதனால அவன் என்ன செய்யறான்னா உள்ள தங்கிடுறான். இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொன்னா அது என்ன பண்றான்? எல்லாரையும் தள்ளி அலக்கழிச்சு என்ன பண்றான்? பொத்துன்னு கீழே விழுந்து போயிடுறான். ஸோ நல்லா கவனிங்க.
முதல்ல சகேயு இருந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரெண்டாவது, உள்ளமாகிய வீடு, இந்த வீடு பரிசுத்தமாக இருக்கணும். யாக்கோபுல வாசிக்கிறோம், கெட்ட வார்த்தை ஒன்றொன் வாயிலிருந்து புறப்படலாகாது. ஆமேன். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது. ஒரு கிணறு இருக்குன்னா அந்த கிணத்துல இனிப்பான நீரும் துவர்ப்பான நீரும் வராது. நான் தேவனால் என்ன பண்ணுறேன்னாக்கா, நான் தேவனால் படைக்கப்பட்ட மனுஷனே என்ன செய்கிறோம், வாழ்த்துறோம். அதுக்கப்புறம் அவனே என்ன செய்கிறோம், சபிக்கிறோம். ஆமேன். ஸோ எனவே இந்த இருதயத்தை கர்த்தருடைய கரத்தில் நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஸோ அடுத்தது மூணாவது காரியம், குடும்பமாகிய வீடு. என்னது? எத்தனை பேருக்கு குடும்பம் இருக்கு? இது கூட டவுட்டாக தான் இருக்கு. ஒருவேளை நான் குடும்பத்தில் தான் இருக்குன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கு. குடும்பமாகிய வீடு, அந்த குடும்பம் எப்படி இருக்கணும்னு யோசுவா சொல்றார். ஆமேன். வாசிங்க அந்த வசனத்தை. யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தரை சேவிப்பது உங்களுடைய பார்வைக்கு ஆகாதது கண்டால் பின்ன யாரை நீங்க சேவிப்பீங்கன்னு தெரிந்து கொள்ளுங்கள். ஓ, அடுத்தது நானும் என் வீட்டாருமாவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. யாரை ஆராதிப்போம்? என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த, சாபத்திலிருந்து மீட்டெடுத்த, இந்த அகில உலகத்துக்கும் ராஜாவா இருக்கிற, கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிற இயேசுவை தான் நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா. இயேசு ஏங்க மனுஷனை படைச்சாரு? பரவாயில்ல, தெளிவாக தான் இருக்கிறீங்க. முதலாவது ஹெவன்ல, பரலோகத்தில் 3 தேவ தூதர்கள் இருந்தாங்க. பேர் தெரியுமா? நீட்டா வந்துச்சு. கேப்ரியல், மிகாவேல், கேப்ரியல், லூசிபர். எல்லாருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருந்துச்சு. அதுல ஒரு ஆளுக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சு. என்ன பொறுப்பு? கர்த்தரை எப்பொழுதுனா செய்யணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் ஆராதிக்கிறவங்களா பொத்து பொத்துன்னு விழுந்து போயிடுறாங்க, தெரியுமா? அதுக்குள்ள ஒரு ஆமை வந்துவிடும். என்ன ஆமை? பெருமை. அது வந்ததுனால தான் என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு சில பேர் நல்ல ஆராதனை டாப் மோஸ்ட்ல போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு என்ன செய்வாங்க? ஏன்னா பைபிள் அப்படி தான் இருக்குது. அவன் தள்ளப்பட்ட கேரு. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கணும் அந்த 3 தேவதூதர்கள் ஒருத்தம் பண்ண மிஸ்டேக்னால அடுத்தது ஆண்டவர் என்ன பண்றாரு? மனுஷனை உருவாக்குறார். அந்த மனுஷனை உருவாக்கி அவன் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பிரயாசப்பட்டார், விருப்பப்பட்டார். ஆமென். இப்போ எங்க வந்தாங்க? ஏதேன் தோட்டத்துக்கு வந்தார். ஏதேன் தோட்டத்துக்கு வந்து யாரை படைச்சாரு? மண்ணினால மனுஷனை உருவாக்கி நாசில ஜீவ சுவாசத்தை ஊதினாரு, ஜீவ ஆத்மாவா மாறிட்டான். நல்லா கவனிக்கணும். அடுத்தது ஏவாளை எங்கிருந்து உருவாக்குனாரு? வெலா எலும்புலேருந்து உருவாக்குனாரா, எடுத்து உருவாக்குனாரா? ரைட். அதனால தான் சில புருஷமார்களுக்கு வெலா எலும்பு அடிக்கடி குத்திட்டே இருக்குது. ஆமேன். எல்லாம் சேர்த்து தான். ஆமேன். அல்லேலூயா. வெலா எலும்பு எல்லாருக்கும் இருக்காப்பா. உங்களுக்கெல்லாம் இன்னும் வெலா எலும்பு வரலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அனுபவம் போனால் தான் தெரியும் உங்களுக்கு எது எங்கே குத்துது. அதுக்கு தான் நல்ல ஜபமாக வேத வாசிப்பு இருந்தால் அது குத்துனா கூட நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணி கடந்து போக முடியும். ஆமேன். சரி, நல்லா கவனிங்க. மனுஷனை உருவாக்கி இந்த மனுஷனை கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் வச்சார். ஆமேன். இவன் தேவ சத்தத்தை விட்டுட்டு யார் சத்தத்தை கேட்டான்? ஹலோ, யார் சத்தத்தை கேட்டாங்க? பிசாசுனுடைய சத்தத்தை கேட்டாங்க. நீங்கள் எல்லாமே சர்ச்சுக்கு வர ஆள், இங்கே தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தால் பாஸ்டம்மா சொல்கிறத சத்தத்தை கேட்கணும். அதுக்கு என்ன பண்ண, நோட்டை வச்சுக்கணும், 1000 குறைய எழுதிக்கின்னு இருக்கக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் சத்தத்தை கேட்க வரோம்? இது பாருங்க, இங்கேருந்து நீ வெளியே போனாலும் இங்கே 1000 குறை இருக்குன்னாக்கா அங்கே போனால் 2001 குறை இருக்கும். அப்புறம் செவுத்தில் அடிக்கிற பந்து மாதிரி வளைய தான் சுற்றி கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களை எந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நீ இருந்தால் தான் உனக்கு கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உன்னை தேடி வரும். இதுக்கெல்லாம் ஆமேன வராது. அல்லேலூயா. ஸோ பாருங்க, கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை ஏவாளையும் கர்த்தர் அங்கே வைத்தார். அவங்களும் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக பூமிக்கு என்ன வந்தது சொல்லுங்க? அல்லேலூயா. சாபம் வந்துச்சு.
ஆதாமே எங்க இருக்கிறன்னு ஆண்டவர் கேட்டாரு. அவங்க என்ன சொன்னாங்க? அதுவும் பயந்து. அதுக்கு முன்னே பயம்லாம் கிடையாது. கர்த்தர் முகமுகமாக பேசிட்டே இருந்தார். பயம் யாருக்கு வரும் தெரியுமா? பாவம் செய்கிறவனுக்கு தான் பயம் வரும். இதை வேணா நீங்கள் நோட் பண்ணி வச்சு பாருங்க. அல்லேலூயா. பயந்து என்ன செய்கிறான்? தோட்டத்தின் செடிங்களுக்கு கீழே ஒளிஞ்சிருக்க. அது பெரிய ஒரு சப்ஜெக்ட். சரி கவனிங்க, இது எதுக்கு சொல்ல வந்தான்னா, ஆதாம் ஏவாள் நிமித்தமாய் வந்த அந்த பாவத்தை, அது மனுகுலத்தில் வந்த அந்த பாவத்தை போக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்தார். ஆமென். இந்த பாவம் வந்து இருக்குதா அப்படின்னா இன்னும் இருக்கு. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பாவத்தையும் சாபத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. இந்த பாவம் எது சாபம் எதுன்னு சொல்றதுக்காக தான் உன்னைய என்னைய கர்த்தர் என்ன பண்றாரு? இந்த பூமியில வச்சிருக்கிறார். ஆமென். குடும்பமாகிய வீடு நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சரி, ஓகே, கவனிங்க. உங்க குடும்பங்களில் குடும்ப ஜெபம் இருக்கிறதா? உங்கள் வீடுகளில், உங்க வீடு இருக்குல்ல, வீடு ஹவுஸ் இந்த வீடுகளில் குடும்ப ஜெபம் இருக்கிறதான்னு கேட்டேன். ஒன்று இருக்கு இல்லை அப்படின்னு எதனா ஒன்று சொல்ல அப்படியே பார்த்தா இப்போ இந்த கோட்டை கட்டி தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன் நான். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கா? யார் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து ஜெபிக்கிற அந்த அனுபவம் இருக்கிறதா? இல்லையா? சூப்பர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏன்னா அவர் உண்மையை சொல்கிறார். ஆமென். சிலால் எதுக்கு ஏற்றாலும் கை தூக்கி கொடுக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனால் நல்லா கவனிங்க, குடும்பமாக சேர்ந்து எந்த ஒரு குடும்பம் ஜெபம் பண்ணுதோ அந்த குடும்பத்தின் மேலே தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். கர்த்தர் அந்த குடும்பத்தோடு கூட பேசுவார். கொர்நேலியுன்னு ஒருத்தர் இருக்கிறார், அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் இருக்கு. தன் வீட்டார் அனைவரோடு கூட அவர் ஜெபம் பண்ணுறவனா இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, நிறைய தான தர்மங்களை செஞ்சான் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, ஓகே, இதுக்கிடையில் ஒரு சம்பவத்தை உங்களாண்ட கேட்டு கடந்து போகிறேன். கிறிஸ்மஸுக்கு யாரெல்லாம் துணி எடுத்தீங்க? இல்லை இன்னும் யாரெல்லாம் எடுக்கலை? பாஸ்டர் என்ன வாங்கி தர போகிறீங்களான்னு கேட்காதீங்க. எடுப்பீங்க, நீங்கள் அதெல்லாம் எடுப்பீங்க. பயங்கரமான ஆள். எடுத்தீங்களா இல்லையா? எடுத்தவங்கெல்லாம் சொல்லலாம், எடுக்கலாம், எடுக்க போகிறோம் அப்படின்றதே சொல்லணும். உங்களுக்கு ஒன்று சொல்லுமா, கிறிஸ்மஸ் என்றால் என்ன? கிறிஸ்மஸ் என்றால் என்ன? முறுக்கு சுடுறது, அதிரசம் சுடுறது, அதுக்கப்புறம் அப்படியே செஞ்சு எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு இவரே சாப்பிட்டு 2வது நாள் நல்லா படுத்துன்னு தூங்குறது. இதுக்கு பேர் கிறிஸ்மஸ். நோ, கிறிஸ்மஸ் என்றால் கிவிங், கொடுக்குறது. ஆமென். நீங்கள் எல்லாம் எடுப்பீங்க பார்த்தீங்களா? போத்தி சரவணா இங்கே அங்கன்னு போய் அப்படியே காலையில் புருஷனை கூப்பிட்டு போய் விட்டு சாயந்தரம் வரைக்கும் அந்த ஆள் பாவம் காலு கை வலிக்கிற வரைக்கும் எடுத்துகிட்டு வரும் பாருங்க. அப்படி ஒரு 1000 ரூபாய்க்கு சேரீ எடுக்கும்போது அப்படின்னாலும் ஒரு 500 ரூபாய்க்கு, சரி அதே விடுங்க, ஒரு 300 ரூபாய்க்கு சேரீ. நான் இப்போ சொல்லிட்டு போகிறேன், எத்தனை பேர் கீழ்ப்பணிஞ்சு செய்கிறீங்களோ உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதை எடுத்துன்னு வந்து இங்கே வையுங்க. அந்த பாஸ்டம்மா ஜோமணி இல்லாதவங்களுக்கு கொடுக்கும். அந்த ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். இந்த ஆமேனே வர மாட்டுதுப்பா. சில பேர் இன்ஸ்டால்மெண்ட்டில் சொல்லி நிற்கிறீங்க, ஒரு வேளை பழக்கம் போல நினைக்கிறேன். சரி கவனிங்க. ஸோ என்ன, கிறிஸ்மஸ்னா கொடுக்கறது தாங்க கிறிஸ்மஸ்ஸு. அல்லேலூயா. ஏசு ஏன் பிறந்தார் அப்படின்னு நான் காலையில் கேட்டேன் எங்கள் சர்ச்சில். ஒரு ஆள் எழுந்து ஏன் பிறந்தார் என்ன கேட்டால் அவரை தானே ஏன் கேட்கணும் அப்படின்னா, ஏய் உக்காருப்பா, நீ எது கேட்டாலும் தப்பா. ஏன் பிறந்தார்னா நமக்காக தான் பிறந்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸோ குடும்பமாகிய வீடு, அந்த குடும்பத்தில் எப்பொழுதும் ஜெபம் இருக்கணும், துதி சத்தம் இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். சங்கீதம், இது வந்து ஆலயமாகிய வீடு. சங்கீதம் 65:4 நினைக்கிறேன். வெளிச்சம் எனக்கு சரியா தெரியல, கொஞ்சம் பாருங்க. இவ்வளோ நேரமா? சூப்பர். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உம்முடைய வீட்டில் நன்மையினால திருப்தி ஆகும். ஆமென். யோசுவா தெரியுமா? யோசுவா யார்? யோசுவா நூனின் குமாரனாகிய யோசுவா.
மோசேவுடைய ஊழியக்காரனாகி யோசுவா. இந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தானா. எதை விட்டு? ஆசரிப்பு கூடாரம் என்றால் என்ன? தேவனுடைய ஆலயம். நம்மெல்லாம் என்ன செய்கிறோம்? பாஸ்டர் நம்ம அங்கே வந்து தோத்திர இயேசுநாதால் வந்து தேவனுக்கே மகிமை இருந்து பாடி பாடி அரை மணி நேரம் ஆகி அப்போ தான் ஒன்று தலையை வந்து இப்படி இட்டி பார்க்கும். ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, அந்த ஆராதனை முடிக்கிற நேரத்தில் 4 வந்து உட்காரும். இங்கே இருக்குதுன்னு தெரியல, நான் வெளியே சொல்கிறேன், நீங்கள் அப்படிலாம் இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமேன். நான் சொல்கிறதெல்லாம் வெளியே. நான் இப்போ தானே உங்களை பார்க்குறேன், உங்களை திட்டுறதுக்கெல்லாம் நான் வரலப்பா. நான் வந்து வெளியில் இருக்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த காணிக்கை நேரத்தில் வரும். அது காணிக்கை போகிறதுல வந்தால் கூட பரவாயில்ல, அந்த காணிக்கை முடிக்கிற நேரத்தில் வரும். அடுத்தது எப்போ வரும்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆனால் கம்பெனிலேயோ ஆஃபீஸ்லேயோ வேலை செய்ய போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள மாதிரி பஞ்சுவாலிட்டியில் அடிக்கிற ஆளே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? இப்போ தான் கண்ணை பார்த்தோன்னா அது ஸ்கேன் பண்ணிடும், கையை போய் நம்ம ஃபிங்கர் வைக்கணும். ஆமாவா இல்லையா? ஏன்னா அவன் மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறான், இந்த மாதிரி நான் சம்பளமாக கொடுக்குது. ஸோ ஆலயத்தினுடைய ஆசீர்வாதம் சபைக்கு வந்தனா பெரிய ஒரு ஆசீர்வாதங்க. நீங்கள் ஒன்றா பாருங்க, ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனைக்கு வராமல் நீ வந்து வேலைக்கு நீ போயிட்டு இருப்பனா உன் ஆத்மா வேலைக்கு போகிறது தான் நல்லதுன்னு நினச்சினா உன்னோட பிசாசோட ஆவி இருக்குன்னு அர்த்தம். ஒரு வேளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலனா உன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு தவறு செஞ்சிடும் போல, ஐயோ ஆராதனைக்கு போலையே இன்னைக்கு ஏதோ நான் இழந்துட்டா மாதிரி இருக்கேன்னு உன்னுடைய ஆத்மாக்குள்ளே ஒரு பாரம் இருக்குன்னா கர்த்தர் உன்னோட கூட பேசுகிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கீழேயும் ஒரு ஆலயம் இருக்குது, மேலே இது வந்து மேல் வீட்டு அறை. ஆமேன். அப்போஸ்தலர் வாசிக்கிறோம். இந்த மேல் வீட்டு அறை அப்படின்னும் போது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள். அந்த இடம் என்னாச்சு? இந்த இடம் அசைக்கணும்னா, இந்த பகுதியில் இருக்கிற எல்லா இதுவும் அசைக்கணும்னா, நான் வந்துட்டே இருந்தேன். நான் ஒரு முறை தான் அந்த சர்ச்சுக்கு வந்தேன். எங்கடா மேசியா ஜபேடுன்னு போர்டை காணாமன்னு தேடிக்கின்னு இருக்கிறேன். அங்கே பார்த்தா ஏதோ ஒரு பேனர் ஒன்று வச்சுட்டுக்குது. என்னடா இதுன்னு யோசிச்சு பார்க்குறேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தொலை வந்த பிற்பாடு தான் தெரியுது. ஆமேன். சத்துருடைய கிரியைகளை அழிக்கணும்னா, நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை முறியடிக்கணும்னா நீங்களும் நானும் என்ன செய்யணும்? தேவனை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறணும். ஆமேன். ஆலயம். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சில் பாஸ்டர் 10 வருஷமாக ஜெபம் பண்ணினுக்கிறார். எத்தனை வருஷமா? யார் யார் ஜெபம் பண்ணுங்க தெரியுமா? அவர் மனைவி 2 பிள்ளைகள். ஒரு நாளும் சோர்ந்து போகவே இல்லை. தினமும் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆராதனை வந்து 1000 பேர் இருக்கிற மாதிரி அவர் என்ன செய்வார்? ஆராதனையை நடத்திட்டு இருப்பார். இப்படியே நடத்திட்டே இருக்கும்போது அந்த ஊர் பெரிய ரவுடி ஊர். அதில் ஒரு பெரிய கொலைகாரன் ஒருத்தன். அவன் ஏதோ கொலையில் மாட்டிட்டு அவனை போலீஸ் துரத்திட்டு வருது. இவன் வேக வேகமாக ஓடி வந்தவன் அந்த காம்பவுண்ட் எகிரி குச்சி அந்த சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்துட்டான். பாஸ்டர் அப்படியே பார்த்தார், என்னடா இது நம்ம 4 பேர் தான் ஆரம்பிப்போம், யாரோ ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்துட்டுக்கிறானே அப்படின்னு பார்த்தார். பார்த்த உடனே பாஸ்டருக்கு பயம். ஐயோ இவன் ஊரு ஃபுல்லாக மிஸ்டேக் பண்ணவனாச்சே, இவன் எதுக்கு இங்கே வந்தான்? அவர் பயத்தோட பிரசங்கம் பண்ணி என்ன பிரசங்கம் பண்ணார்? பாவத்திலேருந்து மனம் திரும்பன்னு இவர் பிரசங்கம் பண்ணுறார். அவன் வந்து அங்கே உட்காந்து நின்றுக்கிறான். அவர் நினச்சாராம், டே முடிச்சுட்டு போகும்போது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் என்ன பண்ணு, ஆண்டவர் கூடிய வார்த்தையை பேசுவோம் அப்படின்னு பேசி முடிச்சுட்டாரு. கடைசியில் இவர் பிரசங்கம் பண்ண அந்த நேரத்தில் அவன் உட்காந்து தேம்பி அழுதானான். நான் எவ்வளோ இந்த கையில் எவ்வளோ பாவத்தை செஞ்சேன், எவ்வளோ பேரை வெட்டிட்டேன். அப்புறம் வந்தான் பாஸ்டாண்ட. ஐயா இது மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு, நான் என்ன செய்யணும்? பாஸ்டர் சொன்னார், நீ செஞ்ச தவறுக்கு என்ன பண்ணு, போய் தண்டனையை அனுபவிப்போ. போனால் தண்டனையை அனுபவித்தான். திரும்பி வரும்போது அந்த சபைக்கு வந்தான். அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனமே ரட்சிக்கப்படும்படி ஆண்டவர் உதவி செஞ்சான். காரணம் என்ன? சபையினுடைய ஆசீர்வாதம். இதை என்ன வசனத்தை வாசிச்சு சொல்லுங்க சீக்கிரம். இப்போ என்ன வசனத்தை வாசித்தோம்? அப்படியே கதை கேட்டாக்க அப்படியே கேட்டே போயிடுவோம். உமது சொல்லுங்கப்பா. உமது ஆலயத்தின் நன்மையினால திருப்தியாகும். ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா, நீ சபைக்கு வந்தாதாங்க ஆசீர்வாதம். சபைக்கு வந்தாதாங்க மாற்றம் வரும். சபைக்கு வந்தாதாங்க சுகம் வரும். 18 வருஷமா ஒரு அம்மா இருந்துச்சு. எந்த அம்மா அது? பெரும்பாடு உள்ள ஸ்திரியா? 18 வருஷம் உங்களுக்கு
அந்த அம்மா மேலேயே பார்க்காது, கீழே தான் குனிஞ்சு வரும். அது எங்கே வந்துச்சு? 18 வருஷமா தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துச்சு. வரும்போது கூனியா வந்துச்சு, போகும்போது நிமிந்து போச்சு. அல்லேலூயா. அந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு? தேவனுடைய ஆலயத்தில். அந்த அப்பா பாட்டு பாடும்போது நானும் அப்படி திரும்பி பார்த்தேன். சில ஆள் இப்படி கையை கட்டிங்குது, சில ஆள் தட்டினா கொசு கூட சாவாது போல. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆரம்பத்தில் சொன்னேன், தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனை இருக்கும், பாட்டு இருக்கும், ஜெபம் இருக்கும், செய்தி இருக்கும். இது தேவனுடைய ஆலயம். தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய ஆலயம். அந்த தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற என்ன இருக்கணும்னா, ஜெபம் இருக்கணும், வேத வசனம் இருக்கணும், ஆராதனை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை வீட்டை சொன்னேன்? பரவாயில்லையே, 6. நான் எடுத்துன்னு வந்தது 5 தான். எப்படி 6ங்கிறீங்க? அல்லேலூயா. முதல்ல நம்முடைய வீடு, இருதயமாகி வீடு, குடும்பமாகி வீடு, ஆலயமாகி வீடு. கடைசியில் ஒரு வீட்டை குறித்து சொல்லி நான் முடிக்கிறேன். பரலோகமாகிய வீடு. சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. என்ன வாசிச்சோம்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நீ சொன்னது இதுதான். ஆமென். எங்க நான் நிலைத்திருப்பேன் தெரியாத, இது எல்லாமே அழிந்து போகிற காரியங்கள். ஆமென். நீங்க இந்த சபையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த சபை ஒரு சுகம் அளிக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். ஆமென். அல்லேலூயா. நீ டாக்டருக்கு போனேன்னா அவன் ஒரு ஸ்லிப்பை வச்சு அவன் 5 வருஷம் படித்ததை வச்சு எல்லாத்தையும் எழுதி தருவான். அப்படியும் 5 ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு 6வது ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கேயும் அதே மாதிரி தான் எழுதி தருவான். எல்லா துட்டையும் செலவழித்து 12 வருஷமாக இருந்த அம்மா மாதிரி தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் யாருக்கு விற்றுட்டு வைத்தியருக்கு செலவழித்து. இன்றைக்கி கூட நம்ம அப்படி தான் இருக்கிறோம். எல்லாத்தையும் இழந்துட்டு இங்கே சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு சொல்லுவாங்க, நான் அப்போ இருந்தேன் பாரு, அது மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்த சர்ச்சை நானே கட்டி கொடுத்துருவேன். அவருக்கு தெரியுமே, நீ இருந்து தான் அந்த நாட்டில் ஒருத்தனு கூட ஒன்றும் கொடுக்கலையா, இப்போ கொடுக்க போகிற. உன் வாழ்க்கையை சிறப்படுத்துன்னு தான் சபையில் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஸோ பாருங்கள், அந்த 18 வருஷமாக அந்த அம்மா தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தாங்க, சுகமானாங்க. இங்கே என்ன? பரலோகமாகிய வீடு. ஆமென். இந்த பரலோகமாகிய வீடுன்னு ஒன்று இருக்குது என்பதை தெளிவுபடுத்துவது தான் சர்ச்சு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் இருக்கலாம், நிமிஷத்துக்கு ஒரு காரை மாற்றலாம். ஆமென். லாசரு ஐஸ்வர்யன் தெரியும் தானே? லாசரு ஐஸ்வர்யவான் தெரியுமா தெரியாதா? லாசரு எப்படிப்பட்டதுனால? லாசரு ஐஸ்வர்யனா இன்னமும் ஆயிப்போச்சு. இயேசுவின் நாமத்தினால தோத்திரம். லாசரு எப்படிப்பட்டதுனால? மேரியாக்கா நீ சொல்லுங்க. தரித்திரன். ஓகே. அவன் வசதி. அல்லேலூயா. இங்கே எத்தனை பேர் கார் வச்சுக்கிறீங்க? கார் யாருன்னா வச்சுக்கிறீங்க? எனக்கு நீங்கள் ரிமோட் கார் அதெல்லாம் கேட்கலாம். நான் காரு இருக்கா இல்லையா? அட இருக்கா இல்லையா சொல்லுங்கப்பா. இருக்கு. இல்லை. வாங்கிறதுக்கு பிரயாசம் இருக்கா? அதுவும் இல்லையா? இருக்கு. ஓகே, கர்த்தர் தருவார். தோத்திரம். ஸோ அந்த ஐஸ்வர்யவான் நல்லா வசதி படைத்த ஒரு மனுஷன். ஆமென். என்ன படித்த மனுஷன்? வசதி படித்தவன். எந்த பக்கம் போனாலும் இப்போ எல்லாம் சொல்கிறாங்கல்ல, பிர்லா, டாட்டா, அதானி, அம்பானி, அவங்க மாதிரி எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வீடாம். அவர் எந்த சைடு தூங்கி எழுந்து போகிற அந்த காரை எடுத்துன்னு போயிடுவாரான் அவர். நான் நினைக்கிறேன் அந்த ஐஸ்வர்யவான் அப்படி வாழ்ந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆமென். லாசருவோ எங்கே இருந்தார்? வீட்டு வாசல் என்ன பண்ணார்? எதுனா போட்டால் அதை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்குவான். உடம்பெல்லாம் என்னவா இருந்துச்சு? பருக்கலாக இருந்துச்சு. ஒரே நாத்தம் முடிச்ச ஒரு வாழ்க்கை. நல்ல கவனிங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நான். லாசரு உலக பிரகாரமான வாழ்க்கையில் அவன் பிச்சைக்காரன். ஆமென் சொல்லுங்களேன். எதில் பிச்சைக்காரன்? உலக பிரகாரமாக பிச்சைக்காரன். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் செல்வந்தன். ஆமென். ஐஸ்வர்யவன் உலக பிரகாரமாக செல்வந்தன், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் பிச்சைக்காரன். புரிஞ்சுட்டா?
ஒருவேளை இன்னைக்கு நமக்கு எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஆமென். எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டு இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் நம்ம இமைக்குரியவர்கள் அல்ல, மறுமைக்குரியவர்கள். மனிதனால் ஏமாற்றப்பட்டிருப்போம், உறவினர்களால் ஏமாற்றப்பட்டிருப்போம், மற்றவர்களால் இழிவான பேச்சை நம்ம கேட்டிருப்போம், செய்யாத காரியத்துக்கு செஞ்சேன்னு சொல்லி நம்ம மேலே பழி சுமத்தப்பட்டிருக்கோம். நீங்கள் கவலையே படாதீங்க. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. அது என்ன வாழ்க்கை? பரலோகமாகிய வாழ்க்கை. இதுக்காக தாங்க இந்த சபை. ஆமென் சொல்லுங்களேன். இதுக்காக தான் நம்ம சர்ச்சுக்கு வரோம். வியாதியோட கூட செத்து போயிடலாம். பாவத்தோட என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்களேன். வியாதியோட செத்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. பாவத்தோடு என்ன பண்ணக்கூடாது? சாகக்கூடாது. நீ இங்கே வந்தீங்கன்னா உன் வியாதி சுகமாகும், உன் பாவம் அறிக்கை பண்ணும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யன் லாசரை குறித்து நீங்கள் பார்க்கும்போது உடனே அந்த பிச்சைக்காரன் எங்கே இருந்தான்? லாசர் எங்கே இருந்தான்? சொல்லுங்க. ஆபிரகாமுடைய மடியில் இருந்தான். ஐஸ்வர்யவான் எங்கே இருந்தான்? பாஸ்டர் நான் பார்க்கல பாஸ்டர், பார்த்தவங்கள தான் கேட்கணும் பாஸ்டர் சொல்லக்கூடாது. நல்லா கவனிக்க. நாங்கள் கிராமத்திலலாம் போய் ஊழியம் செய்யும்போது இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்க, அவர் யாருப்பா அப்படின்னு கேட்குற ஆள்லாம் உண்டு. ஒரு முறை கம்பெனியில் வேலை செய்ய மவுண்ட் ரோட்டில் போய் உங்களுக்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினார்னு சொன்னேன். அவன் திருப்பி ஒரு கேள்வி கேட்டு போனான். மவுண்ட் ரோடு ஃபுல்லாக அந்த ரத்தம் தான் ஊற்றி இருக்குதுப்பா அப்படின்னா. அல்லேலூயா. ஸோ நல்லா கவனிங்க. அங்கே போய் ஒரு பாட்டிக்கு சொல்கிறான், பாட்டி நீ மரிச்சா பரலோகத்துக்கு போனோம், அதனால் இயேசுவை ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்னோம். அதுனா சொல்லிச்சு தெரியுமா? கண்ணை மூட்டன்னா கசுமாலமாப்பா தெரிய போகுது. கண்ணை மூட்டா அப்படி கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் கண்ணு இருந்தும் குருடனாகிறான். சர்ச்சில் உயிருள்ள ஆவியாக இருக்குது, ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்துமா என்னவா இருக்கு? செத்து போய் இருக்குது. உக்காந்துக்கினே நல்லா 2 கண்ணே திறந்துக்கினே தூங்குறாள்லாம் இருக்கிறாங்க. அது எப்படி தான் டேலண்ட்டுன்னே தெரில. ஸோ பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் எங்கே இருக்கிறான் அப்படின்னா நரகத்தில் இருக்கிறான். லாசருவோ அங்கே இருந்து என்ன பண்ணுறான்? ஆபிரகாம் மடியில் தேற்றப்படுகிறவனாக இருக்கிறான். பரலோகத்தில் இருக்கிறவர்கள் நரகத்தை பார்க்கலாம், நரகத்தில் இருக்கிறவங்க பரலோகத்தை பார்க்கலாம். நீங்கள் எங்கே பார்க்க போகிறீங்க? எதை பார்க்க போகிறீங்க? பரலோகத்தில் நரகத்தை பார்க்க போகிறோம். ஏன் தெரியுமா? குப்பாக்கா வந்துதா, அந்த அக்கா வந்துதா, இந்த அக்கா வந்துதான்னு பார்க்க போகிறது கிடையாது. நம்மெல்லாம் சுவிசேஷம் சொன்ன பற்றியா, நம்மளை எவன்லாம் கிண்டல் பண்ண பற்றியா, அப்படிலாம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை ஏளனமாய் பேசினவர்கள், குற்றப்படுத்தினவர்கள், குறை சொன்னவர்கள், அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். யாரும் நீங்களும் நானும் நியாயம் தீர்க்க முடியாது. நல்லா கவனிங்க அந்த சம்பவத்தை. அவன் அங்கேருந்து பார்க்கும்போது இவர் நரகத்திலேருந்து அப்படியே பார்த்துட்டாரு. யாரை பார்த்துட்டாரு? அந்த பணக்காரன் புத்தியே போல பாரு. அங்கே போய் கூட பார்த்துட்டு இவன் நம்ம வீட்டு வாசலில் உட்காந்துக்கினா அந்த லாசர் மாதிரி தெரியுது அப்படின்னு பார்க்குறான். உடனே ஆண்டவரை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே அந்த லாசருவை பூமிக்கு அனுப்புங்க, அனுப்பி எனக்கு 5 சகோதரர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் இங்கே வராதபடிக்கு இந்த லாசருவை அனுப்பி அவங்களுக்கு சொல்லுங்க இந்த இடத்தை குறிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதாச்சும் என்னென்னா பரலோகத்திலேருந்து நரகத்தை பார்க்க முடியும், நரகத்திலேருந்து பரலோகத்தை பார்க்க முடியும். மரித்து போய் தேவனுடைய சமூகத்தில் இருந்தாலும் போய் சொன்னால் ஒருத்தனை ஏற்றுக்க மாட்டான்னு அப்பயும் ஆண்டவர் சொல்லிட்டார். அதுக்கு சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இது மாதிரி ஆளை பூமியில் வச்சுக்கிறேன், அவங்க தான் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த ஆளுங்க நீங்களாக இருக்கக்கூடாதா? நரகம் எது பரலோகம் எதுன்னு சொல்லி கொடுக்குற அவங்க ஆரம்பத்திலே சொன்னாங்க, நீங்கள் எல்லாரும் ஊழியக்காரனாக ஆகணும். பாரு வரல, நீங்கள் எல்லாரும் ஊழியக்காரர் தான், நீங்கள் எல்லாருமே டாக்டர் தான். ஆமேன்னு சொல்லுங்கள். நாங்கள்லாம் துட்டு கொடுத்தா தான் டாக்டர் கொடுப்போம், ஆனால் நீங்கள்லாம் டாக்டர் தான். ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் போய் ஜெபம் பண்ணி எதனா அற்புதம் நடந்திருக்கா? நடந்திருக்கா இல்லையா? என்ன நடந்திருக்கு? நீங்கள் ஜெபம் பண்ணி எதுனா நடந்திருக்கான்னு கேட்டேன். இப்படி தலையில் ஆட்டக்கூடாது. நான் போனேன், ஜெபம் பண்ணேன், அந்த அக்கா நடக்க முடியாமல் இருந்துச்சு, இப்போ நடக்குது. எங்கள் ஊரில் ஒரு பாட்டி இருந்துச்சு, சாட்சி எழுதி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். அப்போலாம் கல்யாணம் ஆகலை. அந்த பாட்டி அவங்க பேத்தியாண்ட சொல்லி ஒரு சாட்சி எழுதி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துது. என்ன கொடுத்தது தெரியுமா? முழுகாமல் இருந்துச்சு, முழுவிடுச்சு அப்படின்னு.
என்னடா இது அப்படின்னு பார்த்தா அப்புறம் கேட்டாங்க, அவங்க ஆடு முழுகாம இருந்துச்சான், அது முழுவிடுச்சான். இன்னொரு வாரம் வந்துச்சு, பாட்டி எங்க சாட்சின்னு கேட்டார் எங்க பாஸ்டர். எலி தூக்கின்னு போயிடுச்சு அப்படின்ச்சு. எலி தூக்கின்னு போயிடுச்சா, என்ன அப்படின்னு கேட்டா, சாட்சியை எழுதி ஓலை வீடு தானே அங்கே வச்சிருக்கு, காணாமல் போயிட்டுக்குது. பாட்டி வந்து சொல்லுது எலி தூக்கின்னு போயிடுச்சு. உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்காரா? நீங்கள் ஆமையான ஆமைன்னு சொல்லிக்கினே பரலோகத்துக்கு போய் சேருங்க. என்ன அற்புதம் எதனா ஒன்று சொல்லணும். பாஸ்டர், என் வாழ்க்கையில் 3,499,055 பைசா கடன் இருந்துச்சு, நான் ஜெபம் பண்ண என் கடன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றினாரு அப்படின்னு சொல்லக்கூடியதான சாட்சி. ஆமென். ஒன்று சொல்லட்டுமா, நான் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்கள் கடைப்பிடிக்கும் போது, சபைக்கும் சங்கத்திற்கும் சாட்சியாக இருக்கும்போது, பரிசுத்த வாழ்க்கை ஒன்று வாழும்பொழுது, இந்த காரியத்தில் நீங்கள் கடைப்பிடிச்சு வரும்போது கர்த்தர் உன்னை கொண்டு கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அது மாத்திரம் சொல்ல மாட்டார். இயேசு மரித்து பரலோகத்துக்கு எடுத்து போவதுக்கு முன்பதாக என்ன சொன்னார் தெரியுமா? அவரை தான் போய் கேட்கணும் பாஸ்டர், அந்த நேரத்தில் நான் இல்லை. இல்லை, கரெக்ட். த கிரேட் கமிஷன் என்னது? இது உலகமெங்கும் போய் சகல ஜனங்களுக்கு என்ன பண்ணோம்? ஆமாம், எல்லாருக்கும் நீ என்ன செய்யணும்? ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலே விழுந்த கடமை என்ன தெரியுமா? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது. நான் பாஸ்டாமா மாதிரியே வந்துட்டப்பா அப்படின்னா உன்னால் வர முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஊழியத்தில் டூ வே உண்டு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்ம தலைமையில் விழுந்த கடமை. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன அப்படின்னா அழைப்பு. என்னது? ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் அந்த கனமான ஊழியத்தை யாரும் தானா செய்ய முடியாது. கடமை ஊழியத்துக்கும் அழைப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. கடமையை செய்கிறவன் வருவான், காணிக்க போடுவான், அப்போவே வேலை கிளம்பி போடுவான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் இந்த ஊழியத்தில் வரும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், அதை நின்று அந்த ஊழியத்தை செய்வது தான் அழைப்பு. அல்லேலூயா. சரி, நான் முடிச்சுக்கிறேன். கிறிஸ்மஸ் வருதுல்ல, உங்கள் பாஸ்டர்மாக்கு யாருன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துக்கிறீங்களா? எந்த வருஷத்துலேயே ஒரு வருஷமாச்சும் இப்படி பார்க்குறீங்க, என்னடா வந்ததுலேருந்து இதையே சொல்லின்னுக்கிறார். நீங்கள் உங்கள் பாஸ்ட் அம்மாவுக்கு ஏதாயிலும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது உண்டா? உன்னை கொண்டு போன பேசாமல் இரு. முதல்ல நீ செய்ய தனியா. நான் சொல்கிறது கொஞ்சம் உள்ள இல்லை. ஆனால் அந்த அம்மா எதையும் சொல்ல மாட்டாங்கப்பா, அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. வருஷம் ஏன் சர்ச்சு ஜனங்க எப்படியாச்சும் என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்து கொடுத்துருவோம். நான் கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டதில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படின்னா ட்ரெஸ்ஸே போடாமல் கிறிஸ்மஸ் கொண்டாடிங்கன்னு நினைக்காதீங்க. புதுசாக எடுத்து போடுறது இல்லை. இருக்கிறத கோட்டு சுட்டு எதனா ஒன்று மாட்டிங்கன்னு சோத்திர ஏசுனாதான் பாட்டி முடிச்சுட்டு வந்துட வேண்டியதான். ஸோ ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தாய் தானே. எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய தாய்? கை தூக்குங்க பார்க்கலாம். இப்போ தெரிஞ்சிடும். பாட்டியம்மா கூட கை தூக்கிது பார்த்தியா? இவங்க வயசை விட அது கம்மி. ஆனாலும் அவங்க எனக்கு ஆவிக்குரிய தாய் அப்படின்றது தான் நம்ம மனசுக்குள்ளே எழுதி வச்சிருக்குது. அல்லேலூயா. ஸோ நல்லா கவனிங்க, நீங்கள் செய்யணும். எந்த பாஸ்டர் வந்தார், இதை புடவை வாங்கிட்டு வந்து வைக்கின்றாரு, அந்த அம்மாவுக்கு அதை செய்கின்றாரு. ஏங்க, ஊழியத்தில் கொடுத்தவங்க தரித்திரானதே கிடையாது. இந்த பெப்சி கம்பெனி தெரியுமா? பெப்சி தெரியுமா? இப்போ இருக்கா? இல்லை. அந்த சம்பவத்தை ஒன்று சொல்கிறேன் பாருங்க. அவங்க வீட்டுக்காரு சாம குடிக்காரு, வேலைக்கு போக மாட்டார். ஆனால் என்ன செய்வார் தெரியுமா? அவரு ஒய்ஃபு போய் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு பாத்திரத்தெல்லாம் கழுவி அதில் எடுத்துன்னு வரத்த முதல்ல போய் பாட்டில் வாங்கின்னு வாடி அப்படின்னு வரான் அவர். இந்த அம்மாவை என்ன பண்ணுமா? புருஷனாச்சே, கல்லானவன் கணவன், புல்லானாலும் புருஷன். இன்றைக்கி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிக்கின்னு இருக்குது தெரியுமா? சகோதரிமார்கள் நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நமக்கு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு எல்லாம் பெரியவங்க சொல்கிறாங்க. சில பேர் வாழ்க்கையில் பெரிய ஜுரமாகவே அமைஞ்சு போயிருக்குது. ஆமேன். ஸோ நல்லா கவனிங்க. இப்போ இந்த அம்மா என்ன செய்யுது? சோர்ந்து போயிடல. ஆனால் இந்த அம்மா சர்ச்சுக்கு போவோம். அப்படியே இந்த அம்மா வீட்டு வேலை செய்கிறதுலையும் என்ன செய்யும்? வீட்டுக்காரனுக்கும் ஒயின் ஷாப்பாக போய் பாட்டில் வாங்கி போய் கொடுக்கும். சர்ச்சுக்கும் அது காணிக்க போகிறதுலேயும் கரெக்டாக இருக்குமா?
ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது. ஆண்டவர் அந்த அம்மாவோட கூட பேசினார். ஆண்டவர், ஏம்மா இவ்வளோ நாளாக இதை தானே வாங்கின்னு போனேன், நீக்கு ஒன்று செய், கடையில் போய் திராட்சை பழம் வாங்கி அதை பிழிஞ்சு அந்த பாட்டிலில் ஊற்றி கொண்டு போய் அவர்களை கொடு அப்படின்னாராம் ஆண்டவர். அந்த அம்மா அப்படியே கேட்டு என்ன பண்ணுச்சு, கொண்டு போய் வீட்டுக்காரன்ட்ட கொடுத்துச்சான். இவர் என்ன பண்ணார், வாங்கி கொடுத்தாரு, எப்போ மாதிரி படுத்துன்னு தூங்குறாரு. 1 நாள் 2 நாள் 5 நாள் 6 நாள் 1 வாரம் முடிஞ்சிச்சு. இப்போ ஆண்டவர் சொன்னாராம், எப்போ வாங்குறதே வாங்கி போய் கொடுமா அப்படின்னாராம். வாங்கின்னு போய் கொடுத்த உடனே அந்த ஆள் தூக்கி போட்டு, இது எங்கேருந்து வாங்கின்னு வந்த, சரக்கே நல்லா இல்லை அப்படின்னானாம். அப்போ சொல்லிச்சான் அந்த அம்மா, நான் வாங்கின்னு வந்து கொடுத்தது சரக்கே கிடையாது, கிரேப் ஜூஸ் தான் வாங்கின்னு வந்து கொடுத்தேன் அப்படின்னு. அன்னைக்கு புத்தி தெளிவு வந்தது. ஒரு ஜூஸ் கடை வைக்க ஆரம்பித்த சூழ்நிலை தான் உலகம் முழுசும் பெப்சி ஃபேமஸ் ஆகி போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய காரியத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். முதலாவது 5 வீட்டுக்கு வாங்க. நம்முடைய வீடு ரட்சிக்கப்பட்ட வீடு, கர்த்தரை ஆராதிக்கிற வீடு, இருதயமாகிய வீடு. உன் இருதயத்தை எனக்கு தா. இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்துட்டுனா அது சூப்பராக மாறிடும். ஆமென். அடுத்தது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவர் நன்மையினால உன்னை திருப்தி ஆக்குவார். இந்த ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஏதோ நான் தற்செயலாக வந்துட்டேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணுன்னு ஆண்டவர் முன்னாடி எழுதி வச்சுக்கிறார். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் போய்க்கு நிற்கிறோம். அடுத்தது குடும்பம். சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை நடத்த முடியாது. ஆமென். சபை என்பது ஒரு குடும்பம். அந்த குடும்பம் எல்லாரும் ஒரே ஈக்குவல் தான். ஆமென். நீ மாதம் 10,000 ரூபாய் தசமாக கொடுத்தாலும் சரி, நீ மாதம் 1000 ரூபாய் தசமாக கொடுத்தாலும் எல்லாம் சரி சமம் தான் தேவனுடைய பார்வையில். ஆமென் சொல்லுங்கள். 2 காசு போட்ட அந்த அம்மாவை தான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். அடுத்தது பரலோகமாகிய வீடு. இதுக்கு போகிறதுக்காக தான் சபை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உன்னையே அந்த சபையில் வச்சுக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? அழிந்து கொண்டு இருக்கிற ஜனங்களை தேவனுடைய சபையில் கொண்டு வந்து சேர்க்கணும். இன்னும் ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்டை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமென். வேணுமா? யாருக்கெல்லாம் கிஃப்ட் வேணும்? நீங்கள் என்னடந்து வாங்க போகிறீங்க? நீங்கள் இயேசுக்கு கொடுக்க போகிறீங்களா? ரைட். இந்த புடவை சொன்னால் அதெல்லாம் சொன்னால் அது 2வது பார்ட்டு. இன்னொரு கிஃப்டை சொல்கிறேன் பாருங்க. என்னையே கொடுக்குறேன், என்னையே கொடுக்கு, இதை தான் ரட்சிக்கப்பட்ட நாள்னு சொல்லினுக்கிறிய, அதை கொடுத்துட்ட, அதை முடிச்சுடு. இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த சாஸ்திரிங்க 3 பேர். 3 பேரா? இயேசு பிறக்கும் போது எத்தனை பேர் போனாங்க? நிறைய சாஸ்திரியா? 3 சாஸ்திரி தான் அங்கே போட்டுக்குது. அது அப்புறம் நான் உங்க கூட பேசுகிறேன். அந்த 3 சாஸ்திரிங்க என்ன கொண்டு போனாங்க? இயேசு பிறந்த பொழுது என்ன கொண்டு போனாங்க? வெள்ளை போலும் தூபம் இருக்கும். கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? வெஞ்சி பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. இயேசு பிறந்தபோது சாஸ்திரிங்களே கிஃப்ட் எடுத்து போய் கொடுக்கும்போது, கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வர நீ கையாட்டிட்டு வரக்கூடாது. கையாட்டுமா கையாட்டுன்னு கையாட்டிக்கு என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. நீ எதாயிலும் ஒரு கிஃப்டை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைக்கணும். நான் துணியை சொல்ல, மணியை சொல்ல, எவனா ஒருத்தன் இருப்பான் பாரு, பாவத்திலையும் சாபத்திலையும் வியாதியிலும் இருப்பான் பாரு, அவனை கொண்டு வந்து சபையில் சேர்த்துரு. அதுதான் நீ ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட்டு. அல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உண்டாக்குவதற்காக தான் மேசியா ஜப வீட்டை கர்த்தர் வச்சிருக்கிறார். மேசியா என்றால் என்ன? இரட்சகர், வரப்போகிறவர். அல்லேலூயா. நீங்கள் நல்லா பாருங்களேன். ஏதோ சர்ச்சில் நிறைய சர்ச்சுக்கு பேர் இருக்குது. IFS, MFS, EFS அப்படின்னு. ஒன்றும் வாழியில் நுழைய மாட்டுது. ABCD 26 எழுத்தில் ஏதாச்சும் 2 சேர்த்து என்ன பண்ண ஒரு சபைக்குன்னு ஒரு பேரை வச்சு போடுறாங்க. ஆமென். மேசியா ஜப வீட்டில் கர்த்தர் உங்களை வைத்திருப்பதனால நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். சில பேர் ஆமேனோ சொல்ல மாட்டுதுங்கப்பா. அல்லேலூயா. ஸோ எனவே இந்த வீடு எப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை போல உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்காய் பிரயாசப்படுங்கள், தேவனுக்காய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரே ஒரு சரணத்தை பாடி நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். அல்லேலூயா.
நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.